என்ன கேக்குறாங்க அப்படின்னா, ஒரு ஒரு பக்கம் நேர்மையா விசாரிச்சாங்கன்னு சொன்னாலும், அவங்க அந்த ஸ்டெர்லைட் குறித்தான அந்த ஆய்வறிக்கையை வந்து கவர்மெண்ட்ல தாக்கல் பண்றாங்க. ஆனா அரசாங்கம் வந்து யார் மீது நடவடிக்கை எடுக்கல. அப்ப வந்து எப்படி அவங்க நேர்மையா விசாரிப்பாங்க? இவங்க வந்து முதலமைச்சர் தான் இவங்களை அமைக்கிறாங்க, இவங்க தான் விசாரிக்கணும்னு சொல்றாங்க. அப்ப அங்க வெளிப்படைத்தன்மை இருக்காது. அதனாலதான் நாங்க வந்து சிபிஐ விசாரணை கேட்கணும்ன்ற மாதிரி தாவேகா தரப்பு ஒரு வாதம் வைக்கிறாங்களா சார்? ஒரு வகையில உண்மை என்னன்னா, தூத்துக்குடியினுடைய அந்த வந்து ஒரு நபர் கமிஷன் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் காவல்துறை தான் தவறு செய்திருக்கிறது, அந்த காவல்துறை அதிகாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும் சொல்லி அவன் சொல்லிருக்காங்க. போறாமே அந்த நீதியின் பாட்புன்னு சொல்லிருக்காங்க. அந்த அதிகாரிகளே கொண்டு போய் வந்து இன்னைக்கு பார்த்தோம்னா கொளத்தூர்லயே வந்து பொறுப்புல போட்டிருக்காங்க. அதுல எங்களுக்கு விமர்சனம் உண்டு. அதை நாம் எதிர்ப்போம். அரசு எந்திரம் என்பது யாருக்காக இருக்குங்கிறத எனக்கு கேள்வி. முதலமைச்சர் வந்து இன்னைக்கு மு க ஸ்டாலின் இருக்கலாம். ஆனா அரசு எந்திரம் என்பது எப்பயுமே ஒரு ஒடுக்குமுறை கருவிங்கிறது என்னுடைய அனுபவம். ஆணவ கொலைகளை பாக்குறேன், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களுடைய போராட்டத்தை பாக்குறேன். மக்களுக்காக சரித்திரமே கிடையாது. ஆகவே காவல்துறை ஒரு ஒடுக்குமுறை கருவி. அது தன்னுடைய செயலை செய்யும். அதே சமயத்துல எப்பயுமே மக்கள் கிளந்தெழுந்து போராடுகிற போது அவன் நியாயம் கிடைக்கும். ஆகவே தூத்துக்குடிக்காகவும் நாம் போராடுறோம். அதே சமயத்துல அப்படி ஒரு அந்த 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 மாதிரி தனக்கு எதிராக கருதக்கூடிய தீர்ப்பு கொடுத்தவங்களே போட்டிருக்கான்னு சொன்னா அதே பாராட்டு தானே போகுது. அந்த வகையில நான் வந்து உண்மையிலே பாராட்டுவேன். அந்த அம்மா நியாயமா நடப்பாங்க. ஏன்னா நாங்க தூத்துக்குடியில நாங்களே சந்தேகப்பட்டாங்க முதல்ல. ஏன் இது வரைக்கும் அறிக்கை தராம இருக்கான்னு கேட்டோம். ஆனா அந்த அம்மா வீடு வீடா போய் மெனக்கட்டு போய் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பாப்புலாரிட்டியோ ஆரவாரம்லாம் கிடையாது. அமைதியா போய் பார்த்தாங்க. ஆனா அற்புதமான அறிக்கை கொடுத்திருக்காங்க. ஆகவே அவங்க போட்டது அந்த அறிக்கை நிறைவேற்ற வைக்கணும் பொறுப்பு நமக்கு தான். எந்த சட்டம் போட்டாலும் என்ன தீர்ப்புனாலும் இறுதியா நிறைவேற்ற வேண்டியது மக்களுடைய கையில் தான் இருக்கு. புறாமே அவங்க மக்களுடைய போராட்டமும் விழிப்பும் தான் உடைய நிறைவேற்றும். இப்ப நடந்திருக்கிற சமயத்துல அருணாச்சல அந்த குழுடைய அறிக்கை சரியா நினைக்கிறோம். இப்ப சிபிஐ மாத்திரம் சொல்றாங்க. சிபிஐ வந்து விசாரிக்க யார் வேண்டாங்க. காவல்துறை ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சட்டப்படி நடக்கணும். அதிகார பலத்திற்கும் ஜாதிய பலத்திற்கும் பணபலத்திற்கும் இரையாகாம அவர்கள் கான்ஸ்டிடியூஷனுக்கு எப்பயுமே நேர்மையா தான் போதும் செய்வாங்க. அந்த அடிப்படையில வந்து இந்த 41 பேர் இறந்திருக்கக்கூடிய பெரிய அவலம் என்பது இந்தியனுடைய வரலாற்றுல வந்து இப்படி ஒரு கொடூரம் நடந்து இல்ல. ஆகவே இது ஒரு வழிகாட்டலா கூட நாளைக்கு அமைய வேணும். அந்த வகையில தான் நம்ம இதை பார்க்கலாம்.